குந்தவையார் பாகம் 3 அத்தியாயம் 4. ராஜராஜி, உன் நடவடிக்கைகள் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன. நீ ராஜேந்திர சோழனிடம் உளவாளியாக இருக்க எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறாய். இதுவரை நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், நீ இதுவரை ராஜேந்திரரை சந்திக்கவே இல்லை என்பதுதான். சரியா? ஆம் அம்மா, சந்திக்க நினைத்திருந்தால் பெரிய விஷயமல்ல. ஆனால் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. என் வருகை அவருக்கு தெரிந்துவிட்டது. நான் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் எனக்கு இருக்கிறது. உங்களை வேவு பார்க்க அவர் என்னை அனுப்பவில்லை. உங்களுக்கும் மன்னருக்கும் இடையில் நுழைகின்ற எண்ணம் நெல் முனையளவும் அவருக்கு கிடையாது. உங்களை அவர் பெரிதும் மதிக்கிறார். சக்கரவர்த்தியின் பல சுமைகளை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு பிரம்மராயர் மீது கோபம். ஆனால் அருண்மொழி பட்டனுக்காக அதை விழுங்கிக் கொள்கிறார். அவருக்கு அந்தணர்கள் மீது கடும் கோபம் இருக்கிறது. பிரம்மராயரையும் மீறி அந்தணர்கள் செயல்படுவதாக நினைக்கிறார். அது ஒரு தனி குழுவாக இந்த சோழ தேசத்துக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி கொண்டு, அதே சமயத்தில் சோழ தேசத்தின் எல்லா வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார். திருவல்லம் புறப்படும் போது கூட அவர் வந்தியத்தேவரோடு பேசி கொண்டிருந்ததை குந்தவையார் தெரிவித்தார்கள். குந்தவையாருக்கு முழங்காலில் வலி. வயதாகிவிட்டதல்லவா? நான் தைலம் தடவி உருவி விட்டேன். நன்றாக தூங்கினார்கள். பிறகு எழுந்து எனக்கு முத்து மாலை அணிவித்தார்கள். சில பொற்கழஞ்சுகளும் கொடுத்தார்கள். வந்தியத்தேவருக்கு கழுத்து வலியாம். தைலம் தடவ சொன்னார்கள். அவர்கள் இருவர் பேசுவதையும் கேட்டேன். அந்தணர்கள் வெறுமனேதானே இருக்கிறார்கள். கோயில் கணக்கை அவர்களை விட்டு எழுத சொன்னால் என்ன என்று இளவரசர் ராஜேந்திரர் கேட்டாராம். அதற்காக பொது கரணத்தாரையும் கிராம கரணத்தாரையும் எதற்கு தொந்தரவு செய்ய வேண்டும்? இங்கு உள்ள அந்தணர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள்தானே. அவர்களுக்கு எப்படி கணக்கு எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவர்களை அரசு பணிக்கு முற்படுத்த வேண்டும். காலையில் மறவர்களும் சிற்பிகளும் வேலைக்கு வரும்போது அந்தணர்களும் வந்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டால் தவறா என்று குந்தவையிடமும் சொன்னாராம். குந்தவையார் வேண்டாம், வீண் வம்பு செய்யாதே என்று எச்சரித்திருக்கிறார். ஆனால் வந்தியத்தேவரோ இது தேவைப்படும் என்று நினைக்கிறேன். அவன் வம்பு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் கோயில் பணியில் பங்கெடுப்பது என்றால் அந்தணரும் பங்கு செய்ய வேண்டுமல்லவா? அந்தணர்களை கோவில் கணக்கு எழுத உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் பிரம்மராயரிடம் சொல்கிறேன் என்று சொன்னாராம். சரிதான், அந்தணர்களுக்கு பீடை பிடித்தது என்று குந்தவையார் அலுப்பாக சொன்னதையும் கேட்டேன். வெளியே வந்து யோசித்து பார்த்தபோது இது சாதாரண விஷயமல்ல என்று புரிந்தது. ஒருவேளை ராஜேந்திரரின் கட்டளை போல அந்தணர்கள் கோவில் பணிக்கு வந்தால், கணக்கு எழுத வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டால் என்ன ஆகும் என்று கவலையாக இருந்தது. உங்களை சந்திக்கும் போது இது பற்றி பேச வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். இப்போது பேசிவிட்டேன். இந்த ராஜேந்திரர் ஓயமாட்டார் போல் இருக்கிறதே. எதற்கு இத்தனை பிடிவாதம்? கருமார்களின் உரிமைகளை அந்தணர்கள் எதிர்த்தார்கள் என்பதற்காகவா இத்தனை வேகம் காட்டுகிறார்? இல்லை தேவி, அரசு செய்யும் முடிவுக்கும் எந்த ஜாதியினரும் குறுக்கே நிற்கக்கூடாது என்று தெள்ளத் தெளிவாக ராஜேந்திரர் கூறுகிறார். ஒரு கோவில் கட்டுவதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட போகின்றன. ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவானேன்? இதோ நேற்று முன்தினம் பிடுங்கிய கல் புரண்டு வேகமாக உருண்டு கீழே வந்து ஒரு ராஷ்டிரகூட வீரனை அடித்து சாய்த்து கொன்றுவிட்டது. அடிமை வீரர்கள் அங்கே துவண்டு போனார்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ இறந்து போகிறானே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு கதறினார்களாம். அவன் மனக்கேதம் தீர்ப்பதற்கு ராஜராஜர் நிசும்ப சூதனியின் பிரசாதமும் நெய் விளக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அனுப்பி என்ன? போன உயிர் வருமா? இப்படி எத்தனை உயிர்கள் இந்த கோயில் கட்டுவதில் இறக்கப் போகின்றனவோ. உயரம் உயரம் என்று திரை சீலையை பிரித்து வைத்து கொண்டு எல்லோரும் வியக்கிறோமே. மேலே நின்று வேலை செய்கிறவன் கால் தவறி கீழே விழுந்தால் என்ன ஆவான்? மலையிலிருந்து கல் புரண்டது போல உச்சியிலே இவர்கள் ஏற்றி வைத்திருக்கின்ற ஒரு கல் சரிந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்? எத்தனை பேர் மடிவார்கள்? யாருக்கெல்லாம் ஊனம் ஏற்படும்? இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இதற்கு என்ன விதமாக மாற்று ஏற்பாடு செய்ய போகிறோம்? சாரம் கட்டி ஒரு வரைபடம் இருந்தது, கவனித்தாயா ராஜி? எப்படி சுற்றி சுற்றி மேலே போக வேண்டும் என்று அதில் படம் வரைந்திருந்தார்கள். மனிதர் ஏறுவதே சிரமமாக இருக்க அங்கே கல் எடுத்து கொண்டு போய் யார் வைப்பது? அந்த கல் தவறி விழுந்தால் கீழே இருக்கும் யானை அல்லவா சாகும். யானையே சாகும் என்றால் மனிதருடைய கதி என்ன? இப்படி நினைக்க நினைக்க 1000 பிரச்சனைகள் கண்முன் தோன்றுகின்றன. ஆனால் ராஜேந்திரர் அந்தணர்களை எப்படி வறுத்தெடுப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்.
இதை எதிர்த்து கேட்டால் நான் பொல்லாதவளாகி விடுவேன். சரி, திருவல்லம் கோட்டைக்குள் ராஜேந்திர சோழர் பறவையோடு இருக்கிறாரா அல்லது வெளியே கூடாரம் எடுத்து தங்கி இருக்கிறாரா? இல்லை தேவி, கோட்டைக்குள் தான் இருக்கிறார். கோட்டைக்குள் நுழையும் போதே வழியில் பறவையாரை சந்தித்து பல்லக்கிலிருந்து இறக்கி தேரில் ஏற்றி கொண்டு ஊர் மக்கள் பார்த்த வண்ணம் கை அசைத்து அரண்மனைக்குள் நுழைந்திருக்கிறார். திருவல்லத்தில் இருக்கின்ற பரம்பரையான அரச குடும்பங்கள் ராஜேந்திரரை வரவேற்று பெரிய மரியாதை செய்திருக்கிறார்கள். அந்த மரியாதையில் சரிசமமான பங்கு பறவையாருக்கும் போயிருக்கிறது. பறவையாருக்கும் ஆரத்தி கரைத்து நெற்றியிலிட்டு குலவை போட்டு கும்பம் காட்டி வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்தணர்கள் கும்பம் ஏந்தி வந்தபோது ராஜேந்திரர் அந்த கும்பத்தை தொட்டாராம். பறவையாரையும் தொடு, நீ தொட்டு வரவேற்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னாராம். பறவையார் தயங்கி பிறகு ஏற்றுக்கொண்டாராம். ஆக அவ்வளவு துரிதமாக செய்திகள் உனக்கு வருகிறதா? இல்லை அம்மா, நான் ஒரு செய்தி அனுப்பினேன். செய்தி சொன்னவன் போனபோது வரவேற்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. வந்தவன் இந்த செய்தியையும் சொன்னான். நீ என்ன செய்தியை அனுப்பினாய் ராஜி? கருமார்கள் கேட்கும் எந்த கோரிக்கையும் நெல் முனையளவும் கருமாருக்கோ, கருமாரின் ஒரே குடியான சிற்பிக்கோ, மரத்தச்சர்களுக்கோ, தங்க நகைகள் செய்யும் ஆச்சாரிகளுக்கோ, நெசவாளர்களுக்கோ உதவி செய்யாது என்று பெருந்தச்சர் உரக்க சொன்னதை அவருக்கு சொன்னேன். பெருந்தச்சருக்கு இதில் பிடித்தமில்லை என்பதை அவருக்கு விளக்குமாறு என் சேவகனை பணித்தேன். அதாவது விராட் புருஷனின் ஒரே குடியில் பிறந்த வெவ்வேறு வகை தொழில்களை செய்கின்ற இந்த கல் தச்சர், மரத்தச்சர், தங்க நகை செய்வோர், புடவை செய்வோர் இவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை என்பதை சொன்னேன். இதை சொல்லுவதில் என்ன லாபம்? பஞ்சவன் மாதேவி வியப்போடு ராஜராஜியை பார்த்து கேட்டாள். இந்த பிரச்சனை பூதாகரமாகாது, அவர்களே அழித்து விடுவார்கள். அது தவிர 3 சலுகைகளை சக்கரவர்த்தி ராஜராஜர் கொடுத்திருப்பதால் அது இப்போதைக்கு போதுமானது என்பதையும் மெல்லியதாக என் அபிப்பிராயமாக சொல்லி வைத்தேன். அடே அப்பா, சோழ அரசியல் தலைக்கோலிகளிடம் சிக்கியிருக்கிறது என்று பிரம்மராயர் கவலைப்படுவது சரிதான். பெண்கள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர் அடிக்கடி புலம்புகிறாராம். அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையை பார்த்தால் அவருக்கு கோபம் வருகிறதாம். இன்னுமா இருக்கிறாய் என்று கேட்கிறாராம். என்றேனும் நீ பிரம்மராயரை சந்தித்தால் அநேகமாக வாழ் உருவி உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டு விடுவார் என்றாள் பஞ்சவன் மாதேவி. அது அவ்வளவு எளிதல்ல தாயே. என்னை வெட்டுவதாக இருந்தால் எனக்கு ஒரு வாளை கொடுத்துவிட்டு வெட்டு என்று சொல்வேன். அடடா, போர் பயிற்சியும் உண்டா? தற்காப்பு பயிற்சி உண்டு. எங்கு கற்றாய்? புத்த பிக்ஷுக்களிடம். எப்போது? காஞ்சிபுரத்தில். புத்த பிக்ஷுக்கள் போர் பயிற்சி சொல்லித் தருகிறார்களா? இல்லை, தற்காப்பு பயிற்சி தருகிறார்கள். சாதுவான ஒரு புத்த பிட்சுவை எவரும் அடித்து வீழ்த்திவிட முடியாது. அந்த அடியை தடுப்பது எப்படி என்றும், எப்படி அடித்தால் எதிரி சாய்வான் என்றும் தெரியும். எங்களுக்கு 6 மாத காலம் ஒரு புத்த பிட்சு இதை போதித்தார். நடனம் ஆடுபவர்களுக்கு தற்காப்பு கலை வெகு நன்றாக வரும் என்று சொல்லி எளிமையாக சொல்லிக் கொடுத்தார். கோபமில்லாது இருந்தால் பலமாக தாக்கலாம், தாக்குதலை தடுக்கலாம் என்பதுதான் முதல் பாடம். ராஜராஜி, உன்னை காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வரவழைத்தது பிசகுதான். இல்லையே, நீங்கள் வரவழைக்கவில்லையே, ராஜேந்திரரின் கட்டளையால் வந்தேன். என்ன, ராஜேந்திரர் என்றால் உனக்கும் மயக்கமா? அப்படி இல்லை தாயே, நீங்கள் வேறு விதமாக கேள்வி கேட்கிறீர்கள். நான் தேவரடியார் என்பதால் அவரோடு நான் சல்லாபித்திருப்பேனோ என்று சந்தேகப்படுகிறீர்கள். என் தாயும் பாட்டியும் சித்தியும் தேவரடியாராக இருந்து பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள அந்தணர்களாலும் வைசியர்களாலும் பல்வேறு வேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவைகளை தட்டி கேட்க சரியான அமைப்பு அங்கு இல்லாமல் இருந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள புத்த பிட்சுக்கள் இதை தட்டி கேட்டார்கள். நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார்கள். மறுத்து எகிரிய ஒரு அந்தன கும்பலை சில புத்த பிட்சுக்கள் சேர்ந்து அடித்து துவைத்தார்கள். அப்போதுதான் புத்த பிட்சுக்களின் வலிமை எனக்கு புரிந்தது. என்னை போன்று 16 பெண்கள் புத்த பிட்சுக்களுக்கு அருகே போய் பாடம் சொல்லித்தரும்படி கேட்டுக்கொண்டோம். அவர்களும் பயிற்றுவித்தார்கள். எதற்காக? புத்த மதத்தில் மாற வேண்டும் என்றா? சைவத்தை உதற வேண்டும் என்றா? இல்லை அம்மா, புத்த பிட்சுக்கள் ஒரு நாளும் அப்படி கேட்கவில்லை. புத்தரை புரிந்து கொண்டு புத்த பிட்சு ஆவதுதான் நல்லதே தவிர வெறுமே கட்டி இழுப்பதால் எந்த லாபமும் இல்லை. கும்பல் சேர்ப்பதால் ஒரு மதம் எந்த விதத்திலும் உயர்வாகிவிடாது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள்.
நீ சைவமாகவே இரு, ஆனால் பௌத்தர்களை துன்புறுத்தாதே. பௌத்தம் ஒரு பெரிய விஷயம். புத்தர் அவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தவிர சொல் அதுவும் தவிர சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரின் மகள் சந்திரமல்லி புத்த மதத்தில் சேர்ந்து மாதேவடிகள் என்று பெயர் மாற்றிக்கொண்டு தலைமை புத்த பிட்சுவாக இருப்பது பற்றி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். புத்தருடைய கருணையால் தான் இது ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். தெற்கே இலங்கையில் செழித்தது போல காஞ்சியை தலைமையாக கொண்டு புத்த மதம் வளரும் என்று நம்புகிறார்கள். ஜாதி சண்டை முடிந்தது, இப்பொழுது மதச்சண்டை துவங்கிவிட்டதா? இந்த பரதகண்டம் என்ன கதியாக போகிறதோ, இந்த சோழ தேசம் என்ன கதியாக போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, மாறுதல் என்பது இயல்பான விஷயம். பௌத்தம் என்ற விஷயமே அந்தணர்களுக்கு எதிராக தோன்றியிருக்குமோ என்று கூட புத்த பிட்சுகளுக்கு நடுவே விவாதம் நடப்பதுண்டு. கடவுள் என்ற பெயரால் வடக்கே உள்ள அந்தணர்கள் மிக பெரிய மோசடிகளை நடத்தி இருப்பதால் அதை எதிர்க்க கடவுளே புத்த அவதாரம் எடுத்து வந்தார் என்றும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதை கதையாகவும் சொல்கிறார்கள். அப்படியா? ஆமாம் அம்மா. புத்தர் ஜாதக கதைகள் என்று ஒன்று உண்டு. புத்தர் பல நூறு பிறவிகள் எடுத்து பல நூறு உயிர்களாக வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த ஜாதக கதைகளில் சொல்லப்படுகிறது. அப்படியா? ஒரு கதை சொல்லேன். பஞ்சவன் மாதேவி அமர்ந்த பஞ்சனையிலேயே ராஜராஜியும் அமர்ந்து கொண்டாள். மற்ற சேடிகள் மெல்ல விழி உயர்த்தினார்கள். ஆனால் அது பற்றி கவலை இல்லாமல் ராஜராஜி பேச துவங்கினாள். புத்தர் ஒரு முறை மிக வலிமையுள்ள ஒரு எருதாக பூமியில் பிறந்தார். அவரை நேசித்த ஒரு குடியானவனிடம் போய் கட்டுப்பட்டு நின்றார். ஊரில் எவருக்கும் கட்டுப்படாத அந்த முரட்டு எருது, வலிமை மிக்க மிருகம், தனக்கு கட்டுப்படுவதைக் கண்டு அந்த குடியானவன் மிகவும் மகிழ்ந்தான். அதை தடவி மிக போஷாக்காக வளர்த்தான். தனக்கு என்ன தின்பண்டம் கிடைத்தாலும் அதை ஓடி போய் அதற்கும் கொடுத்து அதன் அருகே அமர்ந்து சாப்பிடுவான். அதோடு நிறைய பேசுவான். அந்த எருதும், அதாவது புத்தரும், அவன் பேச்சை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும். குடியானவனுக்கு ஒரு சமயம் வறுமை ஏற்பட்டது. காசில்லாத நிலைமை. என்ன செய்வேன் என்று எருதிடம் போய் அழுதான். அந்த எருது பேச துவங்கியது. குடியானவனோ ஆச்சரியப்பட்டான். என்னால் பேச முடியும், நீ கவலைப்படாதே. நான் 100 மூட்டை நெல் வண்டிகளை இழுப்பேன் என்று ஊர் மக்களிடம் சொல். ஊர் மக்கள் முடியாது என்று சொல்வார்கள். பந்தயம் கட்டு, வயலையும் வீட்டையும் பந்தயமாக வை. பதிலுக்கு அவர்களிடம் 100 பொன் கேள். உன் வயலும் வீடும் 100 பொன்னை விட அதிகம். எனவே அவர்கள் பந்தயத்துக்கு ஒப்புக்கொள்வார்கள். நான் 100 வண்டிகளை இழுப்பேன். உனக்கு 100 பொற்காசுகள் சன்மானமாக கிடைக்கும் என்று சொல்லிற்று. அந்த குடியானவன் சந்தோஷமடைந்தான். எருதுகளின் பின்னால் வரிசையாக 100 வண்டிகளை பூட்டினான். கிராமத்தார் வியப்பாக பார்த்தார்கள். அந்த 100 வண்டிகளையும் என்னுடைய எருது இழுக்கும் என்று சொன்னபோது சிரித்தார்கள். பந்தயம் கட்டினார்கள். எருது சொன்னது போல, அதாவது புத்தர் சொன்னது போல, பந்தய பணம் 100 என்றும் தோற்றால் அவனுடைய வீடு நிலம் கிராமத்துக்கு எழுதி வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. பந்தயம் கையெழுத்தானதும் அந்த குடியானவன் எருதிடம் போனான். ஏய் எருதே, உனக்கு எவ்வளவு சோறு போட்டிருப்பேன், எத்தனை கொண்டாடி இருப்பேன், எப்படியெல்லாம் குளிப்பாட்டியிருப்பேன். உனக்கு நன்றி என்று ஒன்று இருந்தால் மிருகமே, அத்தனை வண்டிகளையும் இழு, உடனே இழு என்றான். எருது அசையவில்லை. சுளிர் சுளிர் என்று அடித்தான். அப்பொழுதும் எருது அசையவில்லை. நாயே பேயே என்று திட்ட ஆரம்பித்தான். எருது அசையவில்லை. ஊர் மக்களோ சிரித்தார்கள். அவனை முட்டாள் என்றார்கள். அவன் நிலத்தையும் வீட்டையும் வாங்கி கொண்டு அவன் பந்தயத்தில் தோற்றுவிட்டதாக அறிவித்தார்கள். குடியானவன் நொந்து போனான். தனியே வந்து அழ துவங்கினான். எருது வந்து அவன் காலை நக்கிற்று. அவன் எழுந்து, இப்படி செய்துவிட்டாயே என்று புலம்பினான். என்னிடம் இதமான வார்த்தைகளால் இழுத்து கொண்டு போ என்று சொல்லியிருக்க கூடாதா? நீ கோபித்து கொண்டு கெட்ட வார்த்தைகளை இறைத்ததும் நான் மனம் கலங்கிவிட்டேன். என்னால் வண்டியை இழுக்க முடியவில்லை. இப்போது உனக்கு உதவி செய்வது என்று தீர்மானித்து விட்டேன். இந்த முறை ஊர் மக்களிடம் போய் 1000 வண்டிகளை இழுப்பேன் என்று சொல். என்னையும் உன்னையும் பணயமாக வை. பதிலுக்கு அவர்கள் நிறைய காசு கட்டுவார்கள். இந்த முறை நிச்சயம் தோற்பாய் என்று அதிகப்படியான பந்தய பணம் வைப்பார்கள். அதை அத்தனையும் எடுத்துக்கொள். நான் இருக்கிறேன். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், முரட்டுத்தனமாக பேசாதே, இதமாக பேசு என்று அந்த எருது சொல்லிற்று. அவன் சரி என்றான். பிறகு சந்தைக்கு போனான். உரத்த குரலில் 1000 வண்டிகளை தன் எருது இழுக்கும் என்றான். ஊர் மக்கள் அவன் தோற்று போவான் என்று தெரிந்து 1000 வண்டிகளை கொண்டு வந்து பூட்டினார்கள். கூட்டம் மொத்தமும் கவனித்தது. தோற்று போகிறான், அவனை யார் அடிமையாக கொள்வது என்று சொல்லி பல பேரும் பணம் பந்தயம் கட்டினார்கள். பண மூட்டைகள் ஒரு ஓரமாக வைக்கப்பட்டன. இவன் எருதுக்கு அருகே போய், அதாவது புத்தருக்கு அருகே போய்,
ஐயா, நான் உமக்கு நிறைய செய்திருக்கிறேன். இப்பொழுது வறுமையில் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யக்கூடாதா? நீங்கள் உங்கள் வலிமையான உடலை அசைத்து மெல்ல நடந்தீர்கள் என்றால் இந்த 1000 வண்டியும் பின்னால் வரும். இதனால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நான் சந்தோஷமாக வாழ்வேன். உங்களையும் நல்லபடியாக காப்பாற்றுவேன். நீங்கள் தயவு செய்து என் பொருட்டு நடக்க வேண்டும் பிரபுவே என்று கேட்டுக்கொள்ள எருது மூச்சை உள்ளே இழுத்தது. உடம்பு திமிரி வண்டிகளை இழுத்து கொண்டு சர்வ சாதாரணமாக நடந்தது. 1000 வண்டிகளும் பின்தொடர்ந்தன. வெகு தூரம் வரை போய் எருது நின்றது. ஊர் மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஓடி வந்து குடியானவனை பாராட்டினார்கள். பந்தய பணத்தை அவனிடமே கொடுத்தார்கள். அந்த குடியானவன் பணக்காரனானான். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது தேவி? ராஜராஜி பணிவாக கேட்டாள். பஞ்சவன் மாதேவி கண்களில் நீர் துளிர்த்தது. சொல்தான் முக்கியம். பேச்சுதான் மனிதர்களுக்கு அடிப்படை. அதுதான் உறவு. அதுதான் உற்சாகம் கொடுக்கின்ற மருந்து. அதுதான் உறவை பலப்படுத்துகின்ற விஷயம். யாரையும் கடிந்து கொள்வதில் லாபமில்லை. வார்த்தைகள் இறைப்பதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் வெறும் எதிர்ப்பு ஏற்படத்தான் வாய்ப்பும் இருக்கிறது. எந்த நிலை ஏற்பட்டாலும் மிருதுவாக, மரியாதையாக, பணிவாய், கம்பீரமாய் பேச ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பேசினால் வெற்றி நிச்சயம். ஆம் தாயே, இந்த கதையை நீ ராஜேந்திரருக்கு சொல்லக்கூடாதா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காஞ்சிபுரத்து தலைக்கோலியும் தேவரடியாருமான ராஜராஜேஸ்வரி தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அம்மா, திருவொற்றியூர் பாடி வீட்டில் 2 வருடங்கள் தங்கியிருந்த ராஜேந்திரர் காஞ்சிபுரம் போயிருக்க மாட்டாரா? அங்கு அதிக அளவில் இருக்கின்ற புத்த பிட்சுக்களை சந்தித்திருக்க மாட்டாரா? அப்படி சந்தித்திருந்தால் புத்தரின் ஜாதக கதைகளை பற்றி பேச்சு வராமல் இருக்குமா? ஒரு ஜாதக கதையை கேட்டாலே போதும், இருக்கின்ற அத்தனை கதைகளையும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும். நமது சக்கரவர்த்தியின் திருமகனார் 2வது புதல்வி அம்மங்கையார் மயங்கியது ஜாதக கதையில்தானே? அதை கேட்பதற்கு அடிக்கடி புத்த மடாலயம் போய் அங்கு முழுவதுமாக அந்த கதைகளை கேட்டு அந்த கதைகளை மனதில் தேக்கி இவை என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்து புத்தரின் கொள்கைகளை பற்றி புத்த பிட்சுக்களோடு விவாதம் செய்து முழு மனதும் முழு புத்தியுமாக அல்லவா அவர் புத்த மதத்தில் சேர்ந்தார். இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் செல்வாக்கு மிகுந்த பெண் துறவியாக அங்கு விளங்குகிறாரே. எத்தனை ஆதுர சாலைகள்! போன வருடம் கூட திருமயிலையில் பெண்களுக்கென்று தனி ஆதுர சாலை திறந்தாரே. பேறு காலத்திற்கு தாய் வீட்டிற்கு போக முடியாதவர்கள் இங்கு வந்து தங்கிவிடுங்கள் என்று பறையடித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதே. சைவர்கள் அதிகம் வாழும் திருமயிலை, வைணவர்கள் அதிகம் வாழும் திருவல்லிக்கேணி, இந்த 2 கிராமங்களும் அருகருகேதான் இருக்கின்றன. ஆனால் அங்கு ஒரு புத்த விகாரத்தின் தோட்டத்தில் மிக பெரிய கல் கட்டிடம் கட்டி மகளிருக்கான ஆதுர சாலை நிறுவி இருக்கிறார். பதிலுக்கு திருமயிலை மாயிலட்டிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மாதேவடிகளின் நீர்ப்பந்தல் என்று சொல்லி திருவல்லிக்கேணிக்கும் திருமயிலைக்கும் இடைப்பட்ட இடங்களில் 3 நீர்ப்பந்தல் அமைத்திருக்கிறார்கள். வயதானவர்களும் பெண்களும் அந்த நீர்ப்பந்தல் ஒன்றில் அன்னதானம் செய்கிறார்கள். ஜாதக கதைகள்தான் என்னை பக்குவப்படுத்திற்று என்று மாதேவடிகளார் மக்களிடையே சொல்லி வருகிறார். மயிலை திருவல்லிக்கேணி மக்களும் புத்தரின் ஜாதக கதை என்றால் என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தீவிரமாக யோசித்த பஞ்சவன் மாதேவி சட்டென்று தலை நிமிர்ந்து கேள்வி கேட்டாள். ஏன் ராஜராஜி, காஞ்சிபுரத்தில் பௌத்த குடும்பங்களும் பிட்சுக்களும் அதிகமோ என்று? மற்ற ஊர்களை காட்டிலும் ஓரளவு அதிகம்தான். ஆனால் பெரும்பான்மை வகித்து விடவில்லை. சனாதன தர்மத்தினரே அதிகம். அதில் குறிப்பாய் சைவ சமயத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள். வைணவர்கள் அடக்கமாக வாழ்கிறார்கள். சாக்த உபாசனை செய்கிறவர்கள் சற்று கூடுதலாக இருக்கிறார்கள். காஞ்சியின் நடு மையம் காமாட்சி அம்மன் கோவில்தான். இங்கே ஸ்ரீ சக்கர வழிபாடுதான் முக்கியம். காஞ்சிபுரத்தில் மிக பெரிய ஆதுர சாலையும் சகல விதமான கடிகைகளையும் பௌத்தர்கள் ஆரம்பிப்பதால் அதில் சேருவதற்கு பல திக்கிலிருந்தும் மாணவர்கள் வருகிறார்கள். அநேகமாக ஈழத்திலிருந்தும் கங்க தேசத்திலிருந்தும் மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கடாரத்திலிருந்தும் சில மாணவர்கள் மஞ்சள் நிறமாய் சிறிய கண்களுடனும் சப்பை மூக்குடனும் ஒரு வினோதமான தோற்றத்தோடு கடிகைக்குள் வலம் வருகிறார்கள். அவர்களை பார்க்க ஆரம்ப காலத்தில் மிக பெரிய கூட்டம் வந்தது. இப்பொழுது சகஜமாகிவிட்டது என்றால். அடியே, நீ மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாயேடி. ஏகப்பட்ட விவரங்கள் சொல்கிறாய். அம்மா, எனக்கு ஆர்வம் அதிகம். என்னை போல நீங்கள் பல தகவல்களை சேகரிப்பவர்கள், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் உள்ளவர்கள் என்று நான் அறிவேன். உங்களோடு சிறிது காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. குரல் குழைய ராஜராஜி பேசினாள். என்னடி இது? எதற்கு உணர்ச்சி வசப்படுகிறாய்?
எங்கெங்கோ இருந்த இருவரை இறைவன் கொண்டு வந்து தஞ்சையில் சேர்த்திருக்கிறான். ஆனால் இனி நீயும் நானும் எதிரும் புதிருமாகத்தான் இருக்க போகிறோம். ஏன் தேவி அப்படி சொல்கிறீர்கள்? எதிரும் புதிருமாய் இருப்பதற்காகவா நான் இங்கு வந்திருக்கிறேன்? என் மீது உங்களுக்கு சந்தேகம் போகவே இல்லையே. எப்போதுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் என்னை கவனிப்பீர்களா? ராஜராஜி வருத்தத்தோடு பேசினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.